ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவரில ஒரு மாநாடு நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது அங்க தான் இன்னைக்கு கிளம்பிட்டேன். காலையில தான் பாட்டு முடிஞ்சு ரெஸ்ட்டே எடுக்கல. மதியம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கே கிளம்பணும்னு சொல்லி பிளான் பண்ணது. ஆனா 2 மணிக்கு கிளம்ப முடியல. சரியா 3:30க்கு தான் வீட்லருந்து கிளம்புனேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. கொஞ்சம் ஜலதோஷம், காய்ச்சல் பிரச்சனை இருக்கு. நான் போம்போதே வந்துட்டு எங்க அம்மாவையும் கூட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு லீவா பிள்ளைங்க வாரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ஒவரி கோயில்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பிள்ளைகள பார்க்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். 5 கிராமத்துல தான் நிற்கிறோம். 5 கிராமத்துல வந்து அந்த மம்மி டாடி கடையில் வந்து டீ குடிச்சிட்டு தான் கிளம்பலாம். ஏன்னா டைம் இருக்குன்னு சொன்னாங்க. நைட்டு தான் ஃபங்க்ஷன், டைம் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஃபோட்டோலாம் நம்ம எப்போவுமே பரப்பிட்டாலுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது நல்லது தானே. நமக்கு இது எதுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு மணி கிட்டத்தட்ட 5 மணி ஆவியாச்சு. ரொம்ப டயர்ட் ஆவியாச்சு. செட்டிக்குளத்துல நிற்கிறோம்னு நினைக்கிட்டேன். செட்டிக்குளமா இல்லை கூடங்குளமான்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல வந்து மாத்திரை வாங்குறதுக்காண்டி மெடிக்கலுக்கு போனாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. சரி மாத்திரை ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கணும் பார்த்தீங்களா. அப்புறம் காய்ச்சல் எதுவும் வந்துட்டுனாக்கு ரொம்ப கஷ்டமாயிடக்கூடாது. அதுக்குள்ளே ஏதாவது மாத்திரையை போட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்க போனவே இல்லை, காணவே இல்லை. ரொம்ப நேரம் லேட்டாகவே தான் வந்தாவ. அதுக்கப்புறமா ஒவ்வொரு போனால் எப்போவுமே நம்ம சிரட்டை பிள்ளையார் கோயிலுக்கு போவது வழக்கம். ஆனால் நாங்கள் போகும்போதுல ஓரளவுக்கு வர எப்போவுமே ஆள் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிரட்டை பிள்ளையார் கோயில் ஆளே இல்லை, வெறிச்சோடி கிடக்கு. இப்படி தான் ஒரு நாள் இதை பார்த்ததே கிடையாது. காரில் எங்கள் வீட்டில் உள்ள இளவரசி தூங்க ஆரம்பித்தாச்சு. காரில் ஏறிடக்கூடாது, அவங்களுக்கு அப்படியே தூக்கம் எப்படியாச்சும் எங்கே இருந்தால் வரும்னு தெரியாது. அவங்களுக்கு தலை சுற்று வந்துடும், தூக்கம் எல்லாமே வந்து காரில் ஏறினா வந்துடும். அதனால அந்த ஒரு காருமே எங்கள் 2 பிள்ளைங்களுக்குமே காணும். அதுக்குமே நடுவில் அடி போடுவாங்க, இது எனக்கு பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீட்டில் 2 பேருமே படுத்து அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்கிடுவாங்க. ஒவ்வொரு போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் கலைஞ்சு போச்சு. நம்ம போகிறது ஃபங்க்ஷனு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கோயிலுக்கு தான் கோயிலுக்கு இனி தான் சாமி கும்பிடணும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் பார்த்தீங்களா. சரி மேக்கப்லாம் வந்து கலைஞ்சு போச்சு. வரக்கூடிய வழியிலே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் அப்படியே மேலட்டால லேசாக மேக்கப் போட்டாச்சு. கலை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயாச்சு. என் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அக்கா தான், வில்லுப்பாட்டு கலைஞர், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போ யூடியூப்லலாம் எல்லாருமே வந்து சேனல் ஆரம்பித்து போட ஆரம்பிச்சினாலும் இவங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தெரிஞ்சிருக்கும். நல்ல பாசமான ஒரு அன்பான ஒரு சகோதரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊருக்கு நாங்கள் இவங்க ஒரு பக்கம் போயிருந்தோம், ராமேஸ்வரம் பக்கம்னு நினைக்கிறேன். போயிருந்தாலும் இவங்க அங்கே வில்லுப்பாட்டு பக்கம் வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஸ்டேஜில் பாடிட்டு இருந்தோம். அவங்க கீழே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பேச முடியலை என்னால். பேசணும்னு நினச்சேன். சரி அவங்க முடியாத வரைக்கும் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க பாதியிலே போயிட்டாங்க. ஸ்டேஜில் உட்காந்ததுனால நம்மளால் பேச முடியல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நேரில் பார்த்து பேசுனதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஜித்து டிவி அந்த உரிமையாளர் அந்த இந்திரஜித் அண்ணன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் யாழி டிவி சேனலில் தான் அவங்களும் வீடியோ எடுக்க வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருந்து. அப்படி நடந்துகிட்ருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு வந்து ஷீல்டு கொடுத்தாங்க. அப்புறமா பொன்னாடையெல்லாம் போற்றி வந்து எல்லா கலைஞர்களுக்குமே பொன்னாடை போற்றி வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி கொடுத்தாங்க. வாங்கிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெலாம் போகணுன்னு ஆசையாக இருக்கும். நிறைய தடவை அழைப்பு வரும். ஆனால் நம்மளால் போக முடியாது. ஏன்னுச்சோட நம்மளுக்கு இங்கே வந்து வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இருக்கும். அப்போ நம்ம அதில் கலந்துக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் எங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு, இது ராத்திரி தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்மளுக்கு இதில் கலந்துக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்படியே அவர்லாம் வாங்கிட்டு அப்படியே கீழே உட்காந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடந்துட்டு இருந்து பார்க்க அவ்வளவு சூப்பராக இருந்து பரதநாட்டியம், டான்ஸு, அப்புறமா சிலம்பம், மேளம், வில்லுப்பாட்டு வந்து நிறையா நடந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம வில்லிசை கலைஞர்கள், தென்காசி மாவட்டத்தில் உள்ள வில்லிசை கலைஞர்கள் எல்லாம் இங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இவங்களெலாம் நான் வந்து செல்லில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் வந்துட்டு நேரில் பார்க்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்து பல வில்லிசை கலைஞர்களை சந்தித்தோம். அப்புறமா வந்துட்டு நாங்கள் அப்படியே சுற்றி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். நம்மள இந்த திருவிழாவில் வந்து வந்த மாதிரி சரி இருக்கட்டும், நம்ம ஞாபகமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமா டான்ஸ்லாம் நடந்தது. சூப்பர். இந்த டான்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்து வீட்டிலே இப்படியே சும்மா இருக்கிறதுக்கு இப்படியே வெளியே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து பார்க்குறதுக்கு மனசு அப்படி ஒரு ஆறுதலாக இருக்குது.
ஆனால் எனக்கு என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வந்துட்டு சீக்கிரம் தூக்கம்லாம் வர ஆரம்பிச்சிட்டு கடைசி நம்ம கன்னியாகுமரி வில்லு ஆரம்பித்தாங்க. மாலதி அக்கா வில்லு நடந்துச்சு. இது முடிஞ்ச உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வில்லு பாட்டு நடக்கும்போது மணி 11. பிள்ளைங்க கோயிலுக்கு வரதே வந்து அந்த கடற்கரையில் உட்காந்து விளையாடுறதுக்கு தான். அதனால அம்மா போவோம், இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் நேரம் கிளம்பி அங்கே போயிட்டோம். அடுத்த வீடியோவில் இதெல்லாம் பார்க்கலாம். டாட்டா பாய்.